ஸ்ரீராம் கேபிட்டல் டிஎன்பிஎல் 2025ல இன்னையிலிருந்து திருநெல்வேலியில ஆரம்ப முதல் ஆட்டமே சூப்பரா இருக்க போகுது. லைக் மூவி கிங்ஸ் அண்ட் என்ஆர்கே மோதிக்க போறாங்க. சற்று முன் காயின் டாஸ் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தாரு கேப்டன்ஸோட. நெல்லை ராயல் கிங்ஸ் டாஸ் ஜெயிச்சாங்க. அண்ட் எந்த விதமான டவுட்டுமே இல்லாம இந்த டோர்னமெண்ட்ல என்ன ட்ரெண்டா போயிருக்கோ அதே தான் கண்டினியூ பண்றாரு. கேபி அருண் கார்த்திக் போலிங் தேர்வு செஞ்சிருக்காரு. ஒரு சூப்பரான போட்டி எதிர்பார்க்கிறோம் நெல்லை ராயல் கிங்ஸ். லெட்ஸ் ப்ளே மக்களே, நெல்லை மக்கள். எஸ், அந்த பிக் பூமிங் இன் ஸ்விங்கர். நான் இதுக்கே லெக் சைடுக்கு போனோம், ஆஃப் சைட்லயே அடிக்கிறேன்னு தரையோட தரையா ஃப்ரீ ஹிட்ட சூப்பரா யூஸ் பண்ணிருக்காரு. சூப்பரான ஷாட் லோகேஸ்வர் இந்த வாட்டி இறங்கி வந்தாரு. அவுட்டுங்க, வந்த உடனே விக்கெட். ஜிதேந்திர குமார் யூஸ்வலா பாத்தீங்கன்னா செம ஒரு ஃபிளரிஷோட ஆடுவார். பட் இன்னைக்கு ரொம்ப டென்டேட்டிவா சிங்கிள்ஸே நம்பிட்டு இருந்தாரு. பட் இருந்தாலும் அங்க இமானுவேல் செரியனோட ஃபென்டாஸ்டிக் போலிங்க்கு ஒரு ரிவார்டு இந்த சமயத்துல வாங்குறோம். அந்த ஷாட்டுக்கு போயிருக்காரு. சர்வ் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் த மேட்ச். பட் அங்க ஸ்ட்ரைட் கேட்ச் அங்க போயிருக்கு. அன்பார்ச்சுனேட், கொஞ்சம் தள்ளி போயிருந்தா உடனே பவுண்டரி போயிருக்கலாம். ஜிதேந்திர குமார் gone for 9, 24 for 1. சச்சின் வந்திருக்காரு, நல்ல பிளேயர். ஷாட் நல்லா கட்சியில மாட்டிருக்கு அவருக்கு. நல்ல ஷாட் இது. 6 அந்த விண்ட் எடுத்துட்டு போயிருக்கு. ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட் அடிச்சிருக்காருங்க. பவுண்டரி, பியூட்டிஃபுல் ஷாட். நல்ல ஷாட்டுங்க அது. 6 போயிடுமா இதுவும்? எஸ், தவற விட்டுருக்காருங்க. திருப்பி என்ஆர்கேவ கேம் எடுத்து வந்திருக்காங்க. இப்போ ஒரு ஏரியல் ஷாட்டுக்கு திருப்பியும் ஒரு ட்ரை கேட்சா இருக்குமா? அகைன்ஸ்ட் தி வின். நேரா கையில ஐயோ என்னென்னமோ நடக்குது. ஆனா ஸ்ட்ரைட்டா கையில போய் உட்கார்ந்திருக்கு. அன்பிலீவபிள். ஆக்சுவலி அவர் அடிச்ச விதத்தை பார்த்தா கிளியரான மாதிரி தான் இருந்தது. மூணாவது கேட்ச் டிராப் பண்றாங்க இன்னைக்கு என்ஆர்கே. ஐம் சாரி, 2 கேட்ச் விட்டுருக்காங்க. மூணாவது அட்டெம்ப்ட்ல கேட்ச் எடுத்திருக்காங்க. சச்சின் ராட்டி விக்கெட் டேக்கரா இருந்திருக்காரு. 5 விக்கெட். இன்னைக்கு திருப்பி ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காரு. சூப்பர் போலிங். சச்சின் 10 ரன்னுக்கு அவுட். 51க்கு 2 விக்கெட் போகுது. புது பேட்டர் ஆண்ட்ரே சித்தார்த் திருப்பி காத்துல. இந்த வாட்டி ஒரு வாரா உள்ள வரணும். செம கஷ்டமான கேட்ச், பட் வெரி வெல் டேக்கனுங்க. பேக் டு பேக் விக்கெட்ஸ் அங்க. அண்ட் அத்னான் கான் சூப்பர் கேட்சிங் அந்த பவுண்டரி லைன்ல. சச்சின் ராட்டி yet again இன்னொரு டிஸ்மிஸல். அண்ட் இந்த வாட்டி ஆண்ட்ரே சித்தார்த் ஏர்லி ஆனே அட்டாக் பண்ணணும்னு பார்த்திருக்காரு. பட் அகைன் சிவிண்ட் அடிக்கிறீங்கன்னா நீங்க கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணா கூட காலி. விக்கெட்ஸ் வேணுமா என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பர்பிள் பேட்ச்ல இருக்காரு சச்சின் ராட்டி. சூப்பர் வேரியேஷன்ஸ் இன் ஸ்பீட். நல்ல ரெவல்யூஷன் கொடுக்குறாரு. ரொம்ப திங்கிங் போலரா தெரிகிறாரு சச்சின் ராட்டி. செம்ம டிஸ்பிளே ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். ஆண்ட்ரே சித்தார்த் ஸ்கோர் பண்ணாம பெவிலியனுக்கு போயிட்டு இருக்காரு. கோவை 52 for 3. நெல்லை பயங்கரமான ஃபார்ம்ல தெரியுறாங்க. மேன் தி மித் தி லெஜெண்ட் ஷாருக் கான் 62 மேட்ச் 1500 ரன். சரியான ஸ்ட்ரைக் ரேட். மச் பெட்டருங்க. வித் தி வின் ஷூர் ஷாட் 6. பட் இவர்கிட்ட நீங்க இந்த மாதிரி போட்டீங்கன்னா மிஸ் அவுட் பண்ண மாட்டாரு. விண்டா நோ விண்டா, இந்த மனுஷனுக்கு இருக்க பவருக்கு எங்க அடிச்சாலும் 6 தான் மிடில் ஆஃப் தி பேட்ல. இல்ல ஒரு மாற்றம். நேரா தூக்கி அடிச்சிருக்காருங்க. 6 டெலிவர் பண்றாரு இன்னைக்கு. அதே திசையில போறாரு வித் தி விண்ட். சரியான ஃபீல்டிங் பால். யுதீஸ்வரன் ஒத்த கையில பிடிச்சிருக்காரு. பட் ஸ்டில் லோகேஸ்வரோட 50 வந்திருக்கு. போடுறாரு. ஸ்வீப் ஷாட்ஸ் எம்ப்ளாய் பண்றாரு நிறைய. ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். பிரில்லியன்ட் ஷாட்ங்க. சூப்பர் ஒரு டைமிங். இது ஆல்ரெடி பயன்படுத்திருக்காரு. இந்த வாட்டி ஒரு கரண்டி ஷாட் வாங்கிக்கோங்க. இன்னொரு 6. பட் பிரில்லியன்ட் ஸ்டார்ட் இந்த 5 ஓவர் ஸ்பெல்லுக்கு. ஆஹா, சரியான ஷாட்யா. இந்த வாட்டி ஆஃப் சைடுல வித் தி விண்டே தூக்கின் போயிடுச்சு. நேரா குஷன்ல போய் அடிச்சிருக்கு.
ஸ்கொயர் லெக் உள்ள தூக்கி விட்டுருக்காரு. எஸ் போயிருக்காரு. சரியான கனெக்ஷன் இல்ல. அத்னான் கான் பிஸியா இருந்திருக்காரு இன்னைக்கு. நல்ல கேட்சிங். சோனு யாதவ் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு. யாக்கர் தான் எய்ம் பண்ணாரு. கொஞ்சம் ஸ்லாட்ல இருந்துச்சுங்க. ஆனா அண்டர்நீத் தி பால் கீழே போக முடியல ஷாருக்கால. அண்ட் அத்னான் ஃபீல்ட்ல எக்ஸ்ட்ராடினரியா இருந்திருக்காரு அந்த லாங் ஆஃப் திசையில. முக்கியமான விக்கெட் இந்த டெத் ஓவர்ஸ் ஆரம்பத்துல ஷாருக் கான் 30 அவுட் 127 4. குரு ராகவேந்திரன் உள்ள வந்திருக்காரு. அவுட். இவர் விக்கெட் எடுத்தா கொத்தா தான் எடுப்பேன் அப்படின்றார் இந்த சீசன். சோனு யாதவோட ஸ்லோவர் ஒன் செம்ம எஃபெக்டிவா இருந்திருக்கு இந்த சீசன். குரு ராகவேந்திரன் மொத பாலே தூக்கிட்டாரு. அவரே கேட்ச பிடிச்சு. இருந்த மொமெண்டம் எல்லாமே காலி லைக்கா கோவை கிங்ஸை பொறுத்தவரை. இது முந்தின பால் பேஸோட யாக்கர், இந்த பால் ஸ்லோவர் பால் பேக் ஆஃப் த ஹேண்ட் பேக் ஸ்பின் ஆச்சுங்க. குரு ராகவேந்திரா ஒரு சிங்கிள் ஆட முயற்சி, பட் நேரா கையில கேட்ச் கொடுத்துட்டு போறாரு. Back to back wicket Sonu Yadav, Guru Raghavendran first ball, duck 127 for 5 Kohli. மாதவ் பிரசாத் வராரு. இவரும் அனுபவம் கம்மி டிஎன்பிஎல்ல. பேஸ் கொடுப்பாரு. அப்படியே ஒரு ரிவர்ஸ் கரண்ட் அடிக்கலாம் நினைச்சாரு. ரன் அவுட்டா. வெரி க்ளோஸ். உள்ள வந்துட்டாரு நினைக்கிறேன். ஒரு டைவ் மாதவ் பிரசாத் கிட்டேந்து. ஸ்டில் சதாசிவ் ஐயர் மேல போவார். தேர்ட் பேரு வாங்க சிவப்பு. எஸ் சிவப்பு கலர் சிங்குச்சா. மாதவ் பிரசாத் வந்தாரு. திரும்பி போறாரு ஒரு ரன்னுக்கு. ஸ்லோவர் ஒன். நல்ல கனெக்ஷன் இருக்கு. சோனு யாதவ் மேபி பவுண்டரி லைன்ல இருந்தா ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா சூப்பர் ஃபீல்டர் அவரு. செம சுத்து. லக்கியா இருந்திருக்காரு லோக்கி இந்த ஷாட்ல. எதிரடிக்கு போயிருக்காரு. அகைன்ஸ்ட் த விண்ட். காத்துல நிக்குமா? நிக்கவே நிக்காது. லோகேஸ்வரோட 5வது 6 இன்னைக்கு இன்டு தி 80s. இந்த வாட்டி ஷாட் இதுவும் போகும். சூப்பர் பேட்டிங் லோகேஸ்வர் கிட்ட இருந்து. KB back to the top, 149 strike rate. சந்தோஷ் குமார் நம்ம பார்த்தோம் என்ன பண்ணிருக்காருன்னு. ஒரு 73 அடிச்சிருந்தார் அன்னைக்கு. அவருக்கும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட். ஆஹா, ஸ்டாண்ட் அண்ட் டெலிவருங்க. பிரில்லியன்ட் பவுண்டரி. அவுட் ஆன் பவுண்டரி. ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு. அவங்க எல்லாரும் நல்ல டிசிஷன் எண்ட்ல சதாசிவ் ஐயர் கிட்ட இருந்து. எஸ், கிளவுல பட்டு தான் போயிருக்கு. ஒரு செகண்ட் சதாசிவ் ஐயர் மேபி ஆஃப் த தை பேட் அப்படின்னு காமிச்சாரோ. வெயிட் பண்ணலாம். எஸ், நல்ல டிசிஷன் இன் தி எண்ட். சர்வ் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் தி மேட்சா வெயிட் பண்ணி பார்க்கணும். சந்தோஷ் 7க்கு காலி. நல்ல 8 for 1. இவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு மேட்ச் நல்ல பிரமாதமா ஆண்டார். ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் டோர்னமெண்ட். டீப் ஸ்கொயர் லெக் டீப் விக்கெட் வச்சிருக்காரு. ஷாருங்க. ஆனா சரியா திட்ட விண்டு தான் பவுண்டரி போயிருக்கு. என்ன சொன்ன சொல்லி முடிக்கல. பாத்தீங்கன்னா ஸ்லோயரா போட்டாரு. கொஞ்சம் பாருங்க ஃப்ரண்ட் ஃபுட்ல அவர் என்ன ஷாட் ஆட ட்ரை பண்ணாரு தெரியல. சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் தி மேட்ச். இதோட ஈஸியா கேட்ச் வராது. ஒரு காட்டன் போல்டர் சித்தார்த் மணிமாறன் அட்லாஸ்ட் பாத்தீங்கன்னா என்னென்னோ ட்ரை பண்ணிட்டு பேசிக் போலிங்க்கு வந்த உடனே அந்த விக்கெட் எடுத்திருக்காரு. ஹரிஷ் gone for 4, 19 for 2. SR Atish வந்திருக்காரு இந்த மேட்ச்ல. Basics, keep it simple. ஒரு விக்கெட் பத்தி பேசும்போது இன்னொரு விக்கெட் விழுந்திருக்கு. அண்ட் லோகேஸ்வருக்கு இன்னைக்கு ஒரு சூப்பர் டே. திரும்பி ஒரு கேட்ச். சூப்பர் எஃபர்ட். இதுக்கு முன்னாடி 2 எஃபர்ட் ரொம்ப பிரில்லியண்டா இருந்தது. பட் இந்த அகேஷன்ல விக்கெட் எடுத்திருக்காரு. சூப்பர் கேட்ச். அண்ட் என்ன மாதிரியான டேவா இருக்குது லோகேஸ்வர். 90 runs. இப்போ ஒரு விக்டிம் அருண் கார்த்திக் அவுட் ஆயிட்டு பெவிலியன் போயிட்டு இருக்காரு. நெல்லை 20 for 3. சோனு யாதவ் முன்னாடி அனுப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்பர் 5ல வராரு. ஹியூஜ் அப்பீல். அவுட்.
திவாகர் வந்து ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட். அத்தீஷ் பெரிய இம்பாக்ட் பண்ண முடியல. ஒரு ரனுக்கு காலி. நெல்லை பேட்டிங் வரணும் அப்படின்னு பேசியிருந்தோம். ஒரு 113 தான் இருக்கு இவரோட ஸ்பீட்ஸ். ஆஹா, அருமையான ஷாட். அதாவது இந்த டிரைவ்ன்றது டிஃபென்ஸோட எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. அதை தான் பண்ணி காமிச்சிருக்காரு ரித்திக். 26 for 4 after 6. போகும்போது நேரா கூட முக்கும் மேல ராஜா. ஜாத்துவேத் சுப்பிரமணியம் இதெல்லாம் விட வாய்ப்பே கிடையாது. திவாகர் முதல் மேட்ச் இந்த சீசன்ல இம்பாக்ட் கிரியேட் பண்றாரு. இவர் மேலதான் மேட்ச் இருக்கு, இவர் இருந்தா தான் அப்படின்னு சொன்ன காலி இருக்கு. பிரில்லியண்டா போட்டிருக்காருங்க திவாகர். டவுட்டே இல்லை. இந்த தருணத்தில் அவரை பாராட்டியே ஆகணும். ஜஸ்ட் கீப்பிங் இட் சிம்பிள், ஹிட்டிங் த லைன் அண்ட் லென்த் கரெக்ட். டீம்ல போட்டிருக்காரு, எஃபர்ட் கொடுத்துருக்காரு. அதோட ரிவார்டும் அவருக்கு கிடைச்சிருக்கு. ரித்திக் ஈஸ்வரன் ரன் அடியில் 6 ரனுக்கு நிறைய கட்டுறாரு. நெல்லை 31க்கு 5 விக்கெட். அஜிதேஷ் உள்ள வந்திருக்காரு. டிஎன்பிஎல் தான் இவரு இந்த லெவல் ஆட வச்சது. ஷார்ட் பால், 1 bounce, பவுண்டரிங்க. பவுண்டரிங்க, எட்ஜ். இது நல்ல ஒரு ஸ்ட்ரைக். திருப்பி ஷார்ட் பால், நல்ல கேட்சுங்க. அகைன் பெரிய ஓவர் ஏற்கனவே வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷாட்டுக்கான முயற்சி. அஜிதேஷ் டீப் மிட் விக்கெட் இருந்தாலும் நேரா அவர் கையில் அடிச்சிருக்காரு. 8 ரனுக்கு அவுட் அஜிதேஷ். 61க்கு 6 நெல்லை. பேட்டிங் லைன் பண்ணும்போது லாங்கா தான் தெரியுது. 6 விக்கெட் போய் அத்தான் வராரு அப்படின்ட்டு. திரும்பி ஒன்று வருதா இல்ல தாண்டி போகுதா? ஷாருக் கான் கீழே தாண்டிடும். அல்டிமேட் கேட்சியா. இதுதான் அனுபவம். ஷாருக் கான் பவுண்டரி லைன் எங்க இருக்கு? சைடு சிரிக்கிறாரு. சோனு யாதவுக்கு நினைக்கிறாரு. பட் சூப்பரா பிடிச்சாரு ஷாருக் கான். 26 பால்ஸ்ல 68க்கு 7 நெல்லை. சச்சின் ராட்டி 3 ரன் தாங்க அடிச்சிருக்காரு டிஎன்பிஎல். இன்னைக்கு நீங்க இந்தியா டெஸ்ட் மேட்ச் பாக்குறீங்கன்னா இங்க பாருங்க மேட்ச். ஆஹா, முகமது அத்னான் கான். திரும்பி ஷாட் ஸ்ட்ரைட் இந்த வாட்டி. சரியான ஷாட். மிட் ஆஃப் மேல வச்சு போட்டாரு. ஷாடியா முகமது அத்னான் கான் ஸ்பெஷல் இன்னைக்கு. நல்ல ஷாட். What a catch! What a catch! குரு ராகவேந்திரன். அவுட் என்கிற டிசிஷன் தான் வரும். ஏன்னா அந்த பால் ஸ்லைட்டா கீழே. ஆஹா, செம ஷாட். ஜமகால கூட ஷாருக் கான் கையில அவுட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி ஒரு டிஎன்பிஎல் ஹிஸ்டரியிலே 3 ரன் தான் அடிச்சிருக்காரு. எதுக்கு ரெவியூ வேஸ்ட் பண்ணாருன்னு தெரியல. பிளஸ் பாட்டம் ஆஃப் தி பேட் ஜமக்ஸ். ஏன் யுதீஸ்வரன் உள்ள வந்திருக்காருங்க. நேரா வந்திருக்கு. காலிங்க. அத்னான் கான் டிஸ்மிஸ் ஆயிருக்காரு. ஷாருக்கோடைய 3வது கேட்ச் பெர்ஃபெக்ட் பிளான்ல போட்டாங்க. அத்னானுக்கு எதுவுமே ஃப்ரண்ட் ஃபுட்ல கொடுக்காம எல்லா பாலுமே ஷார்ட் பால் தான் போட்டுட்டு இருந்தாரு. கபிலன் அட் குட் பேஸ். ஒரு ஃபிளாட் பேட்டட் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணாரு. கான் அங்க ஒரு சின்ன கேமியோ ஆடினாரு. நாட் இனஃப். 26 of 20 அத்னான் கான் கான். அப்பா யார்கர் போட்டாரு. டைரக்ட் அவுட்டுங்க. முடிஞ்சதுங்க. கடைசியில் ரன் அவுட்ல முடிஞ்சிருக்கு. போலர்ஸுமே ஸ்டெப் இன் பண்ணாங்க. டோட்டலி அவுட் பிளே பண்ணிட்டாங்க நெல்லைக்கு எக்கச்சக்க கேள்விகள் ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கு. பட் இங்க குரு ராகவேந்தர் வித் ஃபீல்டிங் சூப்பராக பண்ணிருக்காரு. ஓவரால் பார்த்தீங்கன்னா வெல் பிளேட் லைக் கோவை கிங்ஸ்.